வணக்கம். நம்ம இந்த வீடியோல டாட் ப்ரோக்ராமிங்ல எப்படி வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்றது, வேல்யூ அசைன் பண்ணி எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இது லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்துருந்தோம். இப்போ நான் என்ன பண்றேன், புதுசாக ஒரு டாட் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்றேன். அதுக்கு இந்த பின் ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல்னு கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இங்க உங்க ஃபைல் நேமை கொடுத்துக்குங்க. லாஸ்டா எக்ஸ்டென்ஷன் வந்து டாட் டாட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்குங்க. போட்டுட்டு வாய்ட் மெயின். இப்போ நான் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றதுக்கு ஒரு கீவேர்டு இருக்கு, அதுதான் வேர். VAR வேர் எக்ஸ் ஈக்குவல் டு 10. ஓகேங்களா? இதுல வேர்ன்றது கீவேர்டு, எக்ஸ்ன்றது நம்மளுடைய வேரியபிளோடைய நேம், 10ன்றது வேல்யூ. இப்போ 10 அப்படின்ற ஒரு இன்டீஜர் வேல்யூவை நான் எக்ஸ்ன்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணிட்டேன். இப்போ இந்த எக்ஸுக்கு மேல நான் ஹோவர் பண்ண அப்படின்னா இது என்ன டேட்டா டைப் அப்படின்றது நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஓகேங்களா? இப்போ பிரிண்ட் எக்ஸ். இப்போ எக்ஸ்ன்ற வேரியபிள்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை நான் பிரிண்ட் பண்றேன். இங்க இப்போ நான் ரன் பண்றேன். நம்மளுக்கு வேல்யூ இப்போ இங்க 10ன்னு வந்துச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த பேனல்ல வந்து நான் இங்க ரைட் சைட்ல மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு என்ன, ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம்ல, வியூவை கிளிக் பண்ணி அப்பியரன்ஸ்ல போயிட்டு பேனல் பொசிஷன் ரைட். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபோல்டர்ஸ், இந்த ஃபைல் நேம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதை ஹைட் பண்ணோம் அப்படின்னா நீங்க இந்த டபுள் ஹெட்டட் ஏரோ வருது இல்ல, நீங்க கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணலாம். அப்படின்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. இங்க இருந்து கண்ட்ரோல் பி. ஓகேங்களா? கண்ட்ரோல் பி அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹைட் ஆகும். மறுபடியும் கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இது நம்ம இங்க ரைட் பண்ற கோடிங் இங்க அவுட்புட் வந்து வருது. ஸோ நான் ஃபாண்ட் சைஸ் இன்னும் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபாண்ட் சைஸ் ப்ரெஸ் பண்றதுக்கு கண்ட்ரோல் பிளஸ், மறுபடியும் சின்னது பண்ணோம்னா கண்ட்ரோல் மைனஸ். ஸோ இப்போ பார்த்தோம், எக்ஸ்ன்ற வேரியபிளை இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ இங்க இன்னொன்னு பிரிண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு டாலர் சிம்பிள் போட்டு எக்ஸ். நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்துருந்தோம்ல, இந்த வேரியபிளோடைய வேல்யூவை இப்போ நான் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ நான் எக்ஸ் ஈக்குவல் டு டாலர் சிம்பிள் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். நான் ரன் பண்றேன். எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நான் இன்னொரு ஒரு வேரியபிள் ஒன்று யூஸ் பண்றேன், வேர் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 2. ஓகேங்களா? இப்போ நான் ஒய்ல எக்ஸோட வேல்யூவை 2 பிளஸ் பண்ணி இப்போ நான் பிரிண்ட் பண்ண பார்க்குறேன். இப்போ ஒய் ஈக்குவல் டு ஒய் வேரியபிள் என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ண, அதை போட்டுடுறேன். போட்டுட்டு ரன் பண்றேன். இப்போ எக்ஸ்ல நம்மளுக்கு 10ன்ற வேல்யூ இருக்கு, ஒய்ல 12ன்ற வேல்யூ இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு வேரியபிள் யூஸ் பண்றதுக்கு பதிலா ஒரு சிம்பிளான டாஸ்க்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இந்த மாதிரி கர்லி பிரேஸ் போட்டு எக்ஸ் பிளஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டாலே, இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுத்தாலே இது எவாலுவேட் ஆகிட்டு வரும். இந்த இடத்துல எக்ஸ் பிளஸ் 2 இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு இங்க இல்லை எக்ஸ், இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10, எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு 12 அப்படின்னு வந்துச்சு. இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்கணும்னு வச்சுங்களேன், வேர் str ஈக்குவல் டு டாட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இந்த இடத்துல பிரிண்ட் str, அதாவது ஸ்ட்ரிங் தான் str சொல்லிட்டு போடுறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல டாலர் சிம்பிள் போட்டு வேரியபிளோடைய நேம் கொடுத்துட்டு நான் ரன் பண்றேன். ரன் பண்ணா எனக்கு டாட்னு வந்துச்சு. ஓகேங்களா? இந்த str நீங்க ஹோவர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து டைப் என்னது, இது ஸ்ட்ரிங்.
இதை ஹோவர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு வரும், டைப் ஈக்குவல் டு இது வந்து ஒரு இன்டீஜர். இதுவே வேர் ஒய் ஈக்குவல் டு 10.2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா, நான் பிரிண்ட் ஒய் ஈக்குவல் டு ஒய்ன்ற வேரியபிள் நான் பிரிண்ட் பண்ண அப்படின்னா எனக்கு இங்க 10.2ன்னு வருது. இதை நான் ஹோவர் பண்ண அப்படின்னா எனக்கு டபுள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஒன்று நான் இந்த மாதிரி வேர் 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 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்கலாம். இன்னொன்று வந்து என்னன்னா, நானே இது என்ன டைப்ன்றதை நானே சொல்லிடலாம். ஓகேங்களா, இன்ட். ஓகேங்களா, இப்போ நான் இன்டீஜர் யூஸ் பண்ண போறேன். இன்ட் ஏ ஈக்குவல் டு 5. ஓகேங்களா, இப்போ நான் ஏ ஈக்குவல் டு 5ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இப்போ நான் பிரிண்ட் ஏ ஈக்குவல் டு டாலர் சிம்பிள் ஏவோட வேல்யூ. எனக்கு இங்க ஏ ஈக்குவல் டு 5ன்னு வந்துருச்சு. இப்போ டாட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம இங்க வேர் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டு இங்க என்ன வேல்யூ நம்ம கொடுக்குறோமோ அந்த வேல்யூ இன்டீஜர் டைப்பா இல்ல டபுளா இல்ல அது ஒரு ஸ்ட்ரிங்கா அப்படின்றது அதுவே செக் பண்ணுது. செக் பண்ணிட்டு அது என்ன டேட்டா டைப்போ அதுக்கான அப்ராப்ரியேட் டேட்டா டைப்பா அது வந்து கன்வெர்ட் ஆகிடுது. ஓகேங்களா, இதுக்கு பேரு இம்ப்ளிசிட் டேட்டா டைப். இந்த மாதிரி இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றது, இப்படி இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்றது எல்லாமே எக்ஸ்பிளிசிட் டேட்டா டைப். இப்போ நம்ம வேர் கீவேர்டை யூஸ் பண்ணி எப்படி வேரியபிளை டிக்ளேர் பண்றதுன்னு பார்த்தோம். வேர் ஒரு இம்ப்ளிசிட் டேட்டா டைப். அது மாதிரி இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி எப்படி வேரியபிளை டிக்ளேர் பண்றது, டபுள்னு யூஸ் பண்ணி எப்படி வேரியபிளை டிக்ளேர் பண்றது, ஸ்ட்ரிங்னு யூஸ் பண்ணி எப்படி வேரியபிளை டிக்ளேர் பண்றதுன்னு பார்த்தோம். இன்னொரு டைப் இருக்கு, அதுதான் பூலியன். ஓகேங்களா, அதுக்கு வந்து வேர் இசட் ஈக்குவல் டு ஃபால்ஸ். ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இந்த இடத்துல பிரிண்ட் இசட் ஈக்குவல் டு இசட்னுடைய வேரியபிள் நேம் கொடுத்துட்டு ரன் பண்றேன். எனக்கு இங்க இசட் ஈக்குவல் டு ஃபால்ஸ்னு வந்துச்சு. ஓகேங்களா, இப்போ இசட்ன்றது ஒரு பூலியன் டேட்டா டைப். ஒரு பூலியன் டேட்டா டைப்ல ஒன்னு ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ், இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஒன்னு ட்ரூன்ற வேல்யூ இல்லைன்னா ஃபால்ஸ்ன்ற வேல்யூ. இப்போ இந்த ஏவோட வேல்யூவை நான் மறுபடியும் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு வச்சுங்களேன். இப்போ நான் இங்க ஏ ஈக்குவல் டு 15 அப்படின்றத நான் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, 15ன்றது கொடுத்துட்டு இந்த ஏவை நான் எடுத்து இங்க போடுறேன். இங்க உங்களுக்கு ஏன்னு இருக்கும்போது 5 அப்படின்னு வந்துச்சு. இங்க உங்களுக்கு ஏ பிரிண்ட் ஆகும்போது 15 அப்படின்னு வருது. ஓகேங்களா, ஆல்ரெடி இருக்கிற ஒரு வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ண அப்படின்னா நான் மறுபடியும் இங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அந்த சேம் வேரியபிள் நேம்க்கு என்ன புதுசா நீங்க வேல்யூ சேஞ்ச் பண்ண போறீங்களோ அதுக்கான நியூ வேல்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிடும். இப்படி டாட்ல எல்லா வேரியபிள்ஸ்க்கும் வேர்ன்ற கீவேர்டை வச்சுதான் நம்ம வேரியபிளை டிக்ளேர் பண்ணணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. உங்களுக்கு டேட்டா டைப் வந்து டைரக்டா தெரியுது, உங்களுக்கு என்ன டேட்டா டைப் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்றது தெரியுதுன்னா நீங்க டேட்டா டைப்பை நீங்களே கொடுத்துக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இன்ட் பி ஈக்குவல் டு 4 அப்படின்னு கொடுக்குறேன். பிரிண்ட் பி ஈக்குவல் டு பின்றத நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்க பியோட வேல்யூ வருது. ஓகேங்களா, இதுவே டபுள் சி ஈக்குவல் டு 5.6 பிரிண்ட் சி ஈக்குவல் டு சின்றத கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டபுளோட வேல்யூ இங்க வருது. ஓகேங்களா, நான் என்ன பண்றேன், ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க ஒரு ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்னு போட்டு இந்த இடத்துல நேம்
ஈக்குவல் டு உங்களோட நேம் என்னவோ நேம் கொடுத்துக்கலாம். இப்போ என்னோட பேர் ஆறுமுகம், நான் ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல பிரிண்ட் நேம் கொடுத்தீங்கன்னா இது எரர் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல நம்ம செமிகாலன் மிஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ இது மறுபடியும் ஃபார்மேட் பண்றதுக்கு ஷிஃப்ட் ஆல்ட் எஃப். ஓகேங்களா? இப்போ இம்ப்ளிசிட் டேட்டா டைப்னா எனக்கு வேல்யூ தெரியும், ஆனா அது என்ன டேட்டா டைப்னு எனக்கு தெரியாது. அப்படின்ற பட்சத்துல நம்ம வேர்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட வேரியபிளை டிக்ளேர் பண்ணி வேல்யூ கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து இம்ப்ளிசிட் டேட்டா டைப். எக்ஸ்பிளிசிட் டேட்டா டைப்னா இப்போ அது எனக்கு என்ன டேட்டா டைப்னு எனக்கே தெரியுது. ஓகேங்களா? இப்போ நான் டைரக்டா அது என்ன டேட்டா டைப்ன்றத கொடுத்து நான் வேரியபிள் நேம் கொடுத்து வேல்யூ இனிஷியலைஸ் பண்றதுன்றது எக்ஸ்பிளிசிட் டேட்டா டைப். ஓகேங்களா? இது எக்ஸ்பிளிசிட் டேட்டா டைப். இந்த மாதிரி நீங்க இன்டீஜருக்கும் வேல்யூ வந்து பார்த்தா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இங்க இருக்கும்போது b ஈக்குவல் டு b வேல்யூ என்ன 4ன்னு வருது. இப்போ இதுவே இங்க போயிட்டு b ஈக்குவல் டு நான் 13 அப்படின்றது கொடுத்தோம் அப்படின்னா இந்த லைன் நான் இங்க பிரிண்ட் பண்ண அப்படின்னா எனக்கு வேல்யூ வந்து இங்க ஸ்டார்டிங்ல எனக்கு 4ன்னு இருந்துச்சு. நெக்ஸ்ட் நான் வேல்யூ இங்க சேஞ்ச் பண்ணதுனால எனக்கு 13 சொல்லிட்டு மாறுது. ஓகேங்களா? இதுவே நான் இங்க என்ன பண்றேன், ஃபைனல்னு கொடுக்குறேன். ஃபைனல் இன்ட் நம்பர். ஓகேங்களா? இன்ட் நம்பர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு பிரிண்ட் நம்பர்னு கொடுத்தா அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படி ஸ்க்ரால் பண்றது பதிலா இங்க ஒரு ஐகான் இருக்குல்ல, இந்த ஐகானை கிளிக் பண்ணிட்டு ரன் வித்தவுட் டிபக்கிங் இதை கொடுங்க. இப்படி கொடுத்தாலும் இது உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ நம்மளுக்கு ஃபைனல் நம்பர்னுடைய வேல்யூ இப்போ நம்மளுக்கு 5ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இதுவே நான் இங்க போயிட்டு நம்பர் ஈக்குவல் டு நான் 6ன்னு மாத்துறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு என்ன ஆகுது, நீங்க ஹோவர் பண்ணுங்க, the final variable number can only be set once, try making number நான் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேங்களா? இப்போ இது என்னால மாத்த முடியல. இந்த மாதிரி ஃபைனல் அப்படின்ற கீவேர்டை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கான வேல்யூவை நம்மளால பின்னாடி இந்த மாதிரி லேட்டரா வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா? நம்ம என்ன வேல்யூ இனிஷியலைஸ் பண்றோமோ அந்த வேல்யூ தான் இந்த ப்ரோக்ராம் எண்ட் ஆகிற வரைக்கும் இருக்கும். இப்போ நான் அந்த லைனை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்றேன் அப்படின்னா எனக்கு இப்போ கரெக்டா ரன் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஃபைனல்னா வேல்யூ வந்து லேட்டரா சேஞ்ச் ஆகாது அப்படின்ற பட்சத்தில் நீங்க ஃபைனல் வந்து யூஸ் பண்ணலாம். கான்ஸ்ட். ஓகேங்களா? கான்ஸ்டும் சேம் அதேதான். கான்ஸ்ட் ஏஜ் ஈக்குவல் கான்ஸ்ட் இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு நான் 20ன்னு கொடுக்குறேன். பிரிண்ட் ஏஜ். இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு 20ன்னு வருது. பின்னாடி நான் இங்க லேட்டரா ஏஜ் ஈக்குவல் டு 13 மாத்துறேன். இங்க பாருங்க, இப்போ கான்ஸ்டன்ட் வேரியபிள் cannot be assigned a வேல்யூ. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு எரர் வருது. ஓகேங்களா? இப்போ நம்மளாலேயே கான்ஸ்டன்ட் கீவேர்டு கொடுத்த வேரியபிளையும் நம்மளால வந்து சேஞ்ச் பண்ண முடியல. ஓகேங்களா? இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபைனல் அப்படின்னு கொடுத்தாலும் கான்ஸ்டன்ட் கொடுத்தாலும் வேல்யூவை லேட்டரா சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? அப்புறம் பூலியன் வேரியபிள்னா என்னன்றத பார்த்தோம். இந்த மாதிரி நான் ஃபைனல் இன்ட்டு கான்ஸ்டன்ட் இப்படிதான் கொடுக்கணுமா அப்படின்னா இல்லை, ஜஸ்ட் நீங்க ஃபைனல்னு மட்டும் கொடுக்கலாங்க. பாருங்க, நான் இந்த இன்ட்டு தூக்கிடுறேன், இங்கே இருக்கிற இன்ட்டு தூக்கிடுறேன். தூக்கிட்டு இப்போ நான் ரன் பண்ண அப்படின்னாலும் எனக்கு எந்த எரரும் இல்லாம ரன் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி நான் ஃபைனல் என்ன டேட்டா டைப் தெரிஞ்சுச்சுன்னா டேட்டா டைப் கொடுக்கலாம். டேட்டா டைப் தெரியாத பட்சத்துல வெறும் இந்த வேர் ஃபைனல் கான்ஸ்ட் அப்படின்றத கொடுக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் மல்டிபிள் இனிஷியலைசேஷன் அப்படின்னா என்னன்றது பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல நான் வேர் நம்பர் 1 ஈக்குவல் டு 10, இதே சேம் அதே லைன்லயே நம்பர் 2 ஈக்குவல் டு 15.
அப்படின்றது கொடுத்தா அப்படின்னா இங்க பாருங்க நம்பர் 1 இப்போ பாருங்க print number 1 equal to number 1. Number 2 equal to dollar symbol number 2 கொடுத்துட்டு லாஸ்ட்ல ஒரு செமிகோலன் போட்டு ரன் பண்றேன். பாருங்க நம்பர் 1 ஈக்குவல் டு 10, நம்பர் 2 ஈக்குவல் டு 15 அப்படின்னு வருது. அதாவது ஒரே லைன்லயே நான் 2 வேரியபிளை டிக்ளேர் பண்ணி அதுக்கு வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு டேட்டா டைப்பை கொடுத்துட்டு மல்டிபிள் வேரியபிளை டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் மல்டிபிள் இனிஷியலைசேஷன். இந்த மாதிரி ஒரு சின்னதா நீங்க கத்துக்கிறீங்களா பாத்தீங்களா? இத வந்துட்டு ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கணும், ஜஸ்ட் ஏதோ ஒரு கான்செப்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் நீங்க டாட்ல அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி டாட் எஸ்டிகே வச்சு விஷுவல் ஸ்டுடியோல ஓபன் பண்ணி தான் நீங்க பண்ணணும் அப்படின்றது இல்ல. நீங்க ஜஸ்ட் உங்களோட ப்ரௌசர் போயிட்டு டாட் பேட் டாட் டெவ் அப்படின்றது கொடுங்க. ஓகேங்களா? டாட் பேட் டாட் டெவ். இது வந்து யார் கிரியேட் பண்ணது அப்படின்னா, இந்த டாட் உருவாக்குனாங்க பாத்தீங்களா, அவங்களே தான். கூகுளே கிரியேட் பண்ணது தான் இது. இந்த டாட் லாங்குவேஜை வந்து ஆன்லைன்ல இது ஒரு ஆன்லைன் கம்பைலர். ஓகேங்களா? ஆன்லைன்ல நம்ம வந்து கோடிங் வந்து டைப் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஸோ இங்க நான் போறேன் void main. நீங்க இதை ரீசெட்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. நீங்க ரன் பண்ணீங்கன்னா hello 1, hello 2, hello 3, hello 4, hello 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லூப்ல வந்து போட்டு இது பண்ணிக்கிறாங்க. இது என்னன்றது நம்ம லேட்டரா பார்ப்போம். ஓகேங்களா? இப்போதைக்கு நான் என்ன பண்றேன், இதை நான் டெலிட் பண்ணிட்டு void main print I am learning dot அப்படின்றத கொடுத்துட்டு நான் ரன் பண்றேன். நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சிம்பிளா ஒரு சின்ன ஒரு 2 லைன் 3 லைன் இருக்கு, ஒரு சின்னதா இருக்கிறது நான் வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி இந்த டாட் பேடை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டாட் பேட் அப்படின்னா என்னன்றதை பார்த்துட்டோம். நம்ம இந்த வீடியோல இம்ப்ளிசிட் டேட்டா டைப்னா என்ன, எக்ஸ்பிளிசிட் டேட்டா டைப்னா என்ன, மல்டிபிள் இன்ஸ்டலேஷன் எப்படி பண்றது, டாட்ல வேரியபிள்ஸ் எப்படி டிக்ளேர் பண்றது, வேல்யூ எப்படி அசைன் பண்றது, எப்படி பிரிண்ட் பண்ணி யூஸ் பண்றது, அப்புறம் டாட் பேட்னா என்ன, அது எப்படி ஆக்சஸ் பண்றது, எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். தேங்க்யூ.